Hi friends, இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அதாவது வந்துட்டு ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த கான்செப்ட்ஸ் மாடல்ஸ் அதில் பெண்டிங் இருக்கக்கூடிய மாடல்ஸை இந்த செஷனில் நம்ம பார்த்துருவோம். அட் த சேம் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்துருக்கீங்க சரியா. அதில் டவுட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் அட் த சேம் டைம் அதில் இருக்க எல்லா சம்ஸுமே நான் சால்வ் பண்ண போகிறேன் சரியா. அதில் என்னென்னலாம் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். பிஃபோர் தட் பெண்டிங் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கான்செப்ட் அதை நான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் சரியா. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த 20 சம்ஸை பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், ஒரு கேஸ்லெட்டையும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன் ஓகேங்களா. சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் அதாவது டைப் அப்படின்னு ஃபஸ்ட் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பேசிஸ். இந்த சேலரியில் மொத்தமாக ஒரு 2 விதமாக சம்ஸ் கேட்கலாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வித் ரிமைனிங், வித்தவுட் ரிமைனிங். ஓகேவா. சரி, அது என்ன சார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் சரியா. சொல்லிட்டு சம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதாவது வந்து அந்த 20 சம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 20 சம்ஸில் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. அதை அப்படியே நான் சால்வ் பண்ணிடுறேன் சரியா. ஃபஸ்ட்டு கான்செப்டை தெரிஞ்சுக்கும். வித்தவுட் ரிமைனிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அருண் ஒரு பர்சன் இருக்கார் சரியா. அவர் ஒரு 20,000 சேலரி வாங்குறாரு. இந்த 20,000ல் 30% வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறார் சரியா. ஒரு 30% ஹவுஸ் மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணுறார் ஓகேவா. 30, 40, 60. ஒரு 20% மெடிக்கலுக்கு செலவு பண்ணுறார் சரியா. அப்போ ரிமைனிங் அவர் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியா, எவ்வளோ டோட்டல் சேலரி 20,000. இந்த 20,000ல் 30% எவ்வளோ, 20,000 10% எவ்வளோ 2,000. அப்போ 30% 2,000 into 3, therefore டோட்டலாக எவ்வளோ 6,000. ஓகே, அதே இங்கே 30% தான் இருக்குது. அப்போ ஹவுஸ் மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ தான் செலவு பண்ணியிருப்பார், 6,000 தான் செலவு பண்ணியிருப்பார் ஓகேவா. மெடிக்கலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்காரு 20%, 10% 2,000. அப்போ 20% என்னவா இருக்கும் 4,000. ஓகே, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000ல் 6,000 + 6,000 12,000, 12,000 + 4,000 எவ்வளோ 16,000. அப்போ 20,000ல் 16,000 என்ன பண்ணிட்டாரு, செலவு பண்ணிட்டார். அப்போ ரிமைனிங் அவர்கிட்ட எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 இருக்கும் சரியா. நமக்கு எக்ஸாமில் இந்த இனிஷியல் வேல்யூ 20,000 இருக்கு இல்லையா, இதை கொடுக்க மாட்டான் சரியா. இதை கொடுக்காம என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு ஒரு எக்ஸ் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அதில் 30% பஸ்ஸுக்கு செலவு பண்ணுறாரு, பிஸ்னஸுக்கு செலவு பண்ணுறாரு, 30% ஹவுஸ் மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணுறாரு, 20% மெடிக்கலுக்கு செலவு பண்ணுறாரு. ரிமைனிங் அவர் கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,000 இருக்குது. அப்போது அவரோட மந்த்லி சேலரி எவ்வளோ, அப்படி இல்லைன்னா இயர்லி சேலரி எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரியா. சரி, இப்போது இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது, நம்ம சேலரி எப்பயுமே இனிஷியல் வேல்யூ எப்பயுமே எவ்வளோ பர்சன்டேஜ் 100% அப்படின்றது நமக்கு தெரியும் சரியா. இந்த 100%ல் 30% பிஸ்னஸ்க்கும் 30% ஹவுஸ் மெயின்டெனன்ஸு 20% என்ன பண்ணுறாரு மெடிக்கலுக்கும் செலவு பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றத ஆட் பண்ணிடுறேன் சரியா. 30 + 30 எவ்வளோ 60, 60 + 20 எவ்வளோ 80. அப்போது இந்த 100%ல் 80% செலவு பண்ணிட்டா தான் ரிமைனிங் வந்துட்டு இந்த 4,000 கையில் இருக்கும். அப்போ இந்த 100ல் 80% என்ன பண்ணிடுங்க மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ ரிமைனிங் 20%. திஸ் 20% இஸ் ஈக்குவல் டு தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,000. அப்போது இனிஷியல் வேல்யூ என்னது 100%. therefore 100% எவ்வளோ 20 எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ். therefore அப்போது 4,000 into 5 எவ்வளோ 20,000 ஓகேவா. சேலரியில் இந்த மாடல் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிமைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேலரி வாங்குறான், அதில் 30%, 30%, 20%ன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக சொல்லிக்கிட்டே வந்துடுவான் சரியா. இப்படி வரும்போது இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிமைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இது ஒரு டைப் ஓகேவா. நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த நெக்ஸ்ட் டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஓ லெவலில் கேட்குறது. ஏன்னா இந்த சம் வந்துட்டு சும்மா யார் வேணாலும் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக சரியா. இதில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லை சரியா. ஆனால் நெக்ஸ்ட் டைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கான்செப்ட் தெரிஞ்சால் தான் கிளியராக அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கேல்குலேட் பண்ண முடியும். என்னன்றதை பார்த்துருவோமா. ஓகே, வித் ரிமைனிங் அதே வச்சுக்கிறேனே. அருணோட சேலரி 20,000 வச்சுக்கிறேன் ஓகேவா.
பிஸ்னஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 30% செலவு பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தேன். சரியா, இதை சொல்லிட்டு சம்மில் ஒரு கீவேர்டு கொடுப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரிமைனிங். வித் ரிமைனிங்னு கொடுப்போம். சரியா, வித் ரிமைனிங்கில் 30%. ஓகேவா, வித் ரிமைனிங்கில் எவ்வளோ, 30% ஹவுஸ் மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணுறான். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான பர்சன்டேஜ் வேல்யூஸ் என்ன அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்கும். சரியா, பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 30%. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 20,000 10%, 2,000. அப்போ 30% எவ்வளோ, 6,000. இது வரைக்கும் இந்த ரெண்டு மெத்தட்லையுமே சேம் தான். சரியா, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வித் ரிமைனிங்ன்ற வேர்டு கொடுத்துருக்கான் இல்லையா, இதுக்கப்புறம் தான் தலைவலியே. சரியா, வித் ரிமைனிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20,000 இப்போ எவ்வளோ செலவாயிருச்சு, 6,000 போயிருச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ தான் இருக்குது, 14,000. இந்த 14,000ல் 30% எவ்வளோ அப்படின்றதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் வித் ரிமைனிங்க்கு உண்டான மீனிங். சரியா, வித்தவுட் ரிமைனிங்கில் சிம்பிளாக என்ன பண்ணுவோம், 30% அங்கே ஒரு 30%, இங்கே ஒரு 30%, 6,000 தான் வந்திருக்கும். ஆனால் வித் ரிமைனிங்கில் இந்த ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 30% கண்டுபிடிக்கணும். சரியா, இல்லை 10% எவ்வளோ, 1,400. 1,400 into 3, therefore 4 3s are 12, 3 1 is 3, 4, therefore 4,200. ஆனால் ப்ரீவியஸ் சம்மில் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வந்துருந்துச்சு, 6,000 வந்துருந்துச்சு. சரியா, ஆனால் அதே சம் தான் இந்த இடத்துல எப்படி இருக்குது, ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் அதே 30% தான். ஆனால் இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 4,200 தான். இதுதான் வந்துட்டு வித் ரிமைனிங் வித்தவுட் ரிமைனிங் உண்டான டிஃப்ரென்ஸ். சரியா, இந்த டிஃப்ரென்ஸை இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சம்மில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பேசிஸ். இந்த எலெக்ஷன் பேசிஸில் கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு நீங்கள் எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, கண்டிப்பாக எலெக்ஷன் பேசிஸில் அப்படி இல்லைன்னா இந்த சேலரி பேஸ், இப்போ நான் சொன்ன மாடல்ஸ் எல்லாமே ஃபெமிலியர். சரியா, எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் இது எல்லாமே. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் எலெக்ஷன். சரி, எலெக்ஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சரியா, எலெக்ஷன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஏரியாலே வச்சுக்கோமே, ஒரு வார்டு நம்பர், சரி ஈஸியாக இருக்கும், 50th வார்டுன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஒரு 50வது வார்டு இருக்குது. ஒரு வார்டுன்னு இருந்துச்சுன்னா எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவா, பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. சரியா, அட் த சேம் டைம் முக்கியமான டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா, பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. கண்டிப்பாக எலெக்ஷனில் ஒரு 2 பேராச்சும் போட்டி போடுவோம். ஒருத்தர் மட்டும் போட்டி போட்டால் அது எலெக்ஷன் கிடையாது. சரியா, மினிமம் 2 பேர் போட்டி போடுவாங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் அன்றைக்கி என்னென்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட வருவாங்க. சரியா, சில பேர் அன்றைக்கி தான் அப்பா ரெஸ்ட்டுடா, இன்றைக்கி தான் நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டே போடாமல் கூட இருப்பானுங்க. சரியா, அப்போது ஓட்டில் 2 விதமாக பிரியும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை பேர் ஓட்டு போட வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டு போட வரல. சரியா, சரி, வந்தவங்களில் அப்படியே எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த தலைவலி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருவானுங்க நல்லா வந்துட்டு வயசானவங்களாம் இருப்பாங்க. சரியா, வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பட்டன் அமுக்கிறதுன்னு தெரியாது. சரி, வந்தது வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு 2 பட்டன் நினச்சிக்கு நான் அமுக்கி விட்டு போயிடுவாங்க. சரியா, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இன்வேலிட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது போட்ட ஓட்டில் 2 விதமாக பிரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலிட் ஓட்ஸு, இன்வேலிட் ஓட்ஸுன்னு பிரியும். சரியா, சரி, அப்போ அந்த இன்வேலிட் ஓட்ஸை கன்சிடர் பண்ண மாட்டான். வேலிட் ஓட்ஸை வச்சு தான் இப்போ 2 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பேரும் அந்த வேலிட் ஓட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சம் வரும். சரியா, இப்போ நான் சொன்ன விஷயங்களை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸை வச்சு அசியூம் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா, இனிஷியலாக ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது 50th வார்டுன்னே வச்சுக்கேன். ஓகேவா, 50th வார்டில் 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா, இந்த 1000 பேரில் எலெக்ஷன் அன்னைக்கு சரியா 10% ஓட்டே போட வரல. சரியா, எவ்வளோ பேர் ஓட்டு போட வரலையா, 10% did not cast ஓட்டுன்னு வச்சுக்கணும். சரியா, 10% ஓட்டே போட வரல. அப்போ 1000ல் 10% எவ்வளோ, 100. அப்போ எவ்வளோ பேர் தான் ஓட்டு போட வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 900 தான் என்ன பண்ணியிருப்பான், ஓட்டே போட்டிருப்பான். சரியா, 100 கணக்கிலே கிடையாது. சரியா, did not cast vote 100. அப்போது polled votes எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. சரி, இந்த 900 ஓட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் கள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. 10% என்னது, இன்வேலிட் ஓட்ஸ்.
அப்போ இந்த 900ல் 10% எவ்வளோ 90. அப்போ இன்வேலிட் ஓட்ஸ் டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90. அப்போ வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த 900ல் 90 போச்சுன்னா ரிமைனிங் 810. அப்போது இந்த 810 ஓட்டை தான் எலெக்ஷனில் நின்னாங்க இல்லையா 2 பேர், அந்த 2 பேருமே மாறி மாறி ஓட்டு வாங்கியிருப்பானுங்க. சரியா? இந்த 810ல் வின்னர் ஓகேவா, கேண்டிடேட் 1 தான் வின்னர்னு வச்சுக்கிறேன். கேண்டிடேட் 1 வந்துட்டு 60% ஓட்டு வாங்கியிருக்கான். கேண்டிடேட் 2 வந்துட்டு 40% ஓட்டு வாங்கியிருக்கான். ஓகேவா? கண்டிப்பாக இந்த 810 ஓட்டை சரிசமமாக, சரியா சரிசமமாக இல்லை ஈக்குவலாக, அதாவது வந்துட்டு இவங்க 60% 40%னா அந்த 810 கரெக்டாக டேலி ஆகும் இந்த 2 பேர்த்துக்கும். சரியா? இங்கே 60%னா அப்போ மெஜாரிட்டி இவன் தான் ஓட்டு வாங்கியிருப்பான். சரியா? 81ல் 60% எவ்வளோன்னு பார்த்துருவோம். 6 6 8s are 48. அப்போது கேண்டிடேட் 1 வந்துட்டு 486 ஓட்டு வாங்கியிருப்போம். சரியா? கேண்டிடேட் 2 என்னது 40% ஓட்டு. 40% ஓட்டுனா 4 8 4s are 32. therefore 324. இதுதான் கேண்டிடேட் 1 கேண்டிடேட் 2 வாங்கின ஓட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் கேண்டிடேட் 1 எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்துலனா இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க 2 6 1. அப்போ இந்த 162 தான் என்னது கேண்டிடேட் 1 அவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தான் என்ன பண்ணியிருக்கான் வின் பண்ணியிருக்கான். சரியா? இதுதான் சம்மோட ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த சம்மில் நமக்கு எப்பயும் போல தான், எப்பயுமே நமக்கு என்னது இனிஷியல் வேல்யூவை தரமாட்டான். சரியா? தராமல் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் 10% ஓட்டு போட வரல. சரியா? போட்ட ஓட்டில் 10% இன்வேலிடு, ரிமைனிங் வேலிட் ஓட்ஸில் வின்னர் வந்துட்டு 60% ஓட்டு வாங்கியிருக்கான். எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 162 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கான். அப்போது அந்த வார்டில் மொத்தம் எவ்வளோ பேர், தட் மீன்ஸ் 1000 இருந்துச்சு இல்லையா, இதுதான் நமக்கு என்ன பண்ணுவான் எக்ஸாமில் சம்மாக கேட்குவோம். சரியா? சரி, அப்படியே பார்த்துருவோம். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த சம்மோட ஸ்ட்ரக்சர் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் நம்ம எப்படி சம்மு கேட்டாலும் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரி, அப்போது இந்த 162 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? சரி, அப்படியேங்கிட்டு லெஃப்ட் சைடில் வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60% 40% டிஃப்ரென்ஸ் தான் என்னது 162. அப்போ இந்த 162ன்றது டிஃபால்ட்டாக எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் 20% தான் இருக்கும். சரியா? அப்போது அந்த 20% இஸ் ஈக்குவல் டு தான் என்னது 162. அப்போது வேலிட் ஓட்ஸ் டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 100%. 20 எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ். therefore 162 into 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 810. ஸோ வேலிட் ஓட்ஸ் இங்கே வந்துருச்சா? சரி, ஆனால் அவன் கேட்குற கொஸ்டின் என்னது டோட்டலாக அந்த வார்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்றது தான். சரியா? சரி, எலெக்ஷனில் போட்ட ஓட்டு எல்லாமே வேலிட் ஓட்ஸ் கிடையாது. சரி, அதை வந்துட்டு இந்த 810ன்றது டோட்டல் ஓட்ஸ் கிடையாது, இது வேலிட் ஓட்ஸ். அப்போ இன்வேலிட் ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜா 10%. அப்போ இந்த 810ன்றது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்னா 100ல் 10% போச்சுன்னா எவ்வளோ 90%. அப்போது 90% தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 810. 100% என்னன்னு பாருங்கள் 9 டைம்ஸ் therefore 900. அப்போ டோட்டலாக போல்டு ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900. அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாருமே ஓட்டு போட வரல. எவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஓட்டு போட்டிருக்கான் 90% தான் ஓட்டு போட்டிருக்கான், 10% ஓட்டு போட வரல. அப்போ அந்த 900ன்றது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 90% இருக்கும். அப்போ 90% தான் என்னது 900. அப்போ டிஃபால்ட்டாக 100% எவ்வளோ 900 டைம்ஸ் therefore 1000. ஸோ நமக்கு எக்ஸாமில் எப்பயுமே இனிஷியல் வேல்யூ கொடுக்க மாட்டான், அந்த ஃபைனல் வேல்யூஸை வச்சு தான் என்ன பண்ணணும் நம்ம தான் அந்த இனிஷியல் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதில் மொத்தம் எத்தனை டைப்ஸில் கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். தட் மீன்ஸ் இந்த 1000 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 1000 உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அப்படி இல்லையா வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ, இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அப்படி இல்லையா இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ, அப்படி இல்லைன்னா வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இல்லைனா தோத்தவன் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கான். இப்படி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸில் நமக்கு என்ன பண்ணலாம் கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஆனால் கதை இதுதான். சரியா? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எலெக்ஷனில் சம்ஸ் வரும். எந்த டைப்பாக இருந்தாலும் சரி இதுதான் கான்செப்ட். சரியா? இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் பேசிஸில் எந்த சம் வந்தாலும் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? நவ் நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, பிடிஎஃப்ல இருக்க எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா? இதில் நிறைய பேர் வந்துட்டு டவுட் கேட்டது. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போகுது சார், இது எப்படி கம்மி டைமில் போடுறது.
அதாவது வந்துட்டு மேக்ஸிமம் சால்வ் பண்ணிட்டீங்க. ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரியா, இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 சம்ஸுமே நான் சால்வ் பண்ணுறேன். சில சம்ஸுக்கு பேப்பர் பென் யூஸ் பண்ணிக்கிறேன், சில சம்ஸை நான் மைண்ட்லேயே சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். சரியா, சரி ஃபர்ஸ்ட் சம் போயிடுவோம். என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா population of a town is increased by 28.4/7%. அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த 28.4/7% ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு தெரியணும். சரியா, இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு பை 9.09%. 9.09% என்னவா இருக்கு, டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். தேர்ட் இயர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 83.1/3% என்ன பண்ணியிருக்கான், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்போது இந்த சம்மில் நமக்கு மொத்தமாக இந்த 3%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். சரியா, சரி 28.4/7%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7. ஓகே, 9.09 தானே, ஓகே 9.09%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/11. அடுத்தது 83.1/3%, இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் ஃப்ராக்ஷன் மெத்தடில் போட்டு காமிக்கிறேன், அப்புறம் நார்மலாக அந்த செயின் ரூல்லையும் போட்டு காமிச்சிடுறேன். சரியா, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ என்னது 7, இங்கே இனிஷியல் வேல்யூ என்னது 11, இங்கே இனிஷியல் வேல்யூ என்ன 6. இது அப்படியே நான் எழுதிக்கிறேனே, இங்கே 7 11 6. இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னால் இந்த 2 நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆட் பண்ணியிருப்பேன். 7ன்றது அப்போ என்னவா மாறி இருக்கும், 9ன்னு மாறி இருக்கு. சரியா, இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு 11, இதை மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 10ன்னு ஆகிருக்கும். சரியா, இங்கே திரும்ப என்னவா இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு 6 + 5. அப்படின்னா 6ன்றது என்னவா மாறி இருக்கும், 11ஆக மாறி இருக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த 11 கேன்சல் பண்ணிடலாம். 6 7s சார் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. அதே மாதிரி 9 × 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா population is increased இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு if the population of the town becomes 72,000 in 3 years. அப்போ ஃபைனலாக 3 வருஷத்தில் at the end of 3 yearsல 72,000 இருக்காமா. அப்போது ஃபைனல் வேல்யூ என்ன 90. அப்போ அந்த 90 பார்ட்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 72,000. அப்போது இனிஷியல் வேல்யூ என்ன, இனிஷியல் வேல்யூ என்ன இங்கே 42. therefore ஒரு 0 ஒரு 0, 9 எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸ். therefore 8 2s are 16, 8 4s are 32, 33. therefore 33,600 is the answer. ஓகேவா, இதுதான் இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அப்படி இல்லையா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், இது என்ன புதுசாக போட்டுட்ருக்கீங்க, நார்மல் மெத்தட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, இதே தான். எந்த சம்மாக இருந்தாலும் இந்த வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சரியா, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் சால்வ் பண்ணிடுறேன், இங்கே எழுதுறேன். ஓகேவா, இனிஷியலாக எவ்வளோ வேல்யூன்றது எனக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே 28.4/7% என்னவா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ்னா இந்த 2 ஆட் ஆகிருக்கும். therefore 9/7 இன்டூ திரும்ப இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் அப்படின்னா என்ன வரும் 10/11 திரும்ப இன்டூ 11/6. ஓகேவா, இதை நீங்கள் ஃபைனலாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இங்கே வேல்யூ 72,000. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 33,600 தான் வரும். ஓகேவா, ஒன்று இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லையா இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் இந்த மெத்தட். சரியா, என்ன கேட்டா. சரியா, ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. சரி, ஓகே செகண்ட் சம். A's income is 25% more than that of B. Okay, B expenditure is 12.5% less than A. If savings of A and B are 1,800 and 1,200 respectively, find the sum of their income. ஓகேவா, இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிவன் டேட்டாவை எழுதிக்கிறேன். ஏவோட இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% மோர் தென் பி. அப்போது 125% ஆஃப் பி. ஓகேவா, இது என்னது இன்கம். அதே மாதிரி பிஸ் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி இஸ் 12.5% less. that means 87.5% ஆஃப் ஏ. ஓகேவா, அப்போ இதை வச்சு நமக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ரிலவெண்ட்டான ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் நமக்கு தெரியணும். சரியா,
இன்கம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட இன்கம் 125% இருக்கும். அப்போ இன்கம் ஏக்கும் பிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:4 இருக்கும். சரியா? அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87.5% ஆஃப் ஏ. அப்போ ஏ தான் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் 100 இருக்கும். சரி, இங்கே 100 இங்கே என்ன பண்ணிக்கிறேன் 87.5. சரி, அந்த டேபிள் கேன்சல் பண்ணலாம். 12.5 12.5 8 டைம்ஸ் 12.5 7 டைம்ஸ். ஓகேவா? தேர்ஃபோர் அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 இது 7. ஓகேவா? இது நார்மலாக வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. இது நார்மலாக ப்ரொசீட் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது இன்கம் இது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 5x இன்கம் ஏவோடது மைனஸ் 8x இது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் என்னவா இருக்கும் கண்டிப்பாக சேவிங்ஸாக இருக்கும். இந்த சம்மோட பேசிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஓகேவா? இங்கே நமக்கு என்னது இன்கம் தெரியும், அட் த சேம் டைம் எக்ஸ்பெண்டிச்சர் தெரியும். அப்போ அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு என்னது சேவிங்ஸ். ஓகேவா? இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு என்னது சேவிங்ஸ். அப்போ ஏவோட சேவிங்ஸு சம்மில் கொடுத்துருக்கோம். சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 1800. அதே மாதிரி பியோடது பார்த்தீங்க அப்படின்னா 4x மைனஸ் இங்கே 8y 7y is equal to தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் 1200. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது குவாட்ராட்டிக் மெத்தடில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன வரும் எக்ஸோட வேல்யூ வரும் ஒய்யோட வேல்யூ வரும். ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இது ஒரு மெத்தட். சரி, இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். சரிங்களா? அப்போ இந்த சம்ம கம்மி டைமில் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ஒன்றும் கிடையாது, கிராஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரி பண்ணும்போது தான் இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இங்கே எவ்வளோ வந்துருக்கு 1800. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது 1200. ஓகேவா? இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றும் கிடையாது, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். தேர்ஃபோர் 5 7s ஆர் என்னது 35. ஓகேவா? 8 4s ஆர் எவ்வளோ 32. ஓகேவா? இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இங்கே இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 12 into 8 எவ்வளோ 96 9600. ஓகேவா? மைனஸ் 18 into 7 எவ்வளோ 7 8s ஆர் 56 7 1 7 12600. ஓகேவா? ஆக்சுவலாக பெரிய வேல்யூ இந்த சைடு எழுதிக்கோங்க. ஸோ 12600 minus 9600 is equal to தான் என்னது 35 32 is nothing but 3x. ஓகேவா? therefore 3x is equal to இதில் 9600 மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 12 9 போச்சுன்னா 3. therefore x is equal to என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000. ஸோ x is equal to 1000 அப்படின்னும் பொழுது இங்கே டோட்டலாக இன்கம் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்கான். டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5x plus 4x. therefore டோட்டலாக 9x. 9x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9000. therefore இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9000. இந்த சம்மை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். சரியா? என்னென்னா இதில் நீங்கள் 4 வந்துட்டு மேலே மல்டிபிள் பண்ணியிருப்பீங்க 20x. அதே மாதிரி கீழே 5ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று எக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஒய் வரும். ஒய்யை கொண்டு போய் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சரியா? இதில் ஒரு 1 minute ஆகுது அப்படின்னா இந்த மெத்தடில் ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். ஒரு 30 seconds என்ன பண்ணிடலாம் இந்த சம்மோட ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? திரும்ப ஒரு தாட்டி சொல்லிடுறேன். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே இதோட வேல்யூ எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா எது பெரிய வேல்யூ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டுக்கோங்க. சரியா? தட் மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி இங்கே எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ வரும். இதை டேலி பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். சரியா? இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 சம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? அடுத்த சம்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, செகண்ட் சம் போயிடலாம். தேர்ட் சம். இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்களே சால்வ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா a person's salary has increased from rupees 7200 to 8100 அப்படின்றோம். ரைட்டா? அப்போது கண்டிப்பாக 7600 8100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 900 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இஸ் சேலரி அப்படின்றோம். எவ்வளோ இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு 900. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஷார்ட்கட் என்ன டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை லோயஸ்ட் நம்பர் இன்டூ 100. therefore difference 900. இது ரெண்டுத்துல லோயஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7200 into 100. therefore it is 0 and 0 9 8s are 72. therefore 100 divided by 8 is nothing but என்னது 12.5%. ஓகேவா? இதுதான் தேர்ட் சம்மோட ஆன்சர். சரி, ஃபோர்த் சம்.
if the price of 10% increase of an article of rupees 100, then again 10% increase the price, how much is increased in total price அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? இனிஷியலாக அந்த ப்ரைஸோட வேல்யூ என்ன, இது வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஒரு ப்ராடக்டோட விலை வந்துட்டு இனிஷியலாக 100 ரூபான்னு இருக்குது. மொத்தம் எத்தனை தாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு 100ல் 10% இன்க்ரீஸ் பண்ணால் 100ல் 10% எவ்வளோ? 10. 100 + 10 110 இருக்கும். திரும்ப நான் என்ன பண்ணுறேன்? 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன். therefore 110ல் 10% 11. therefore 110 + 11 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 121. therefore option D is the right answer. fourth சம்முக்கு. ஓகேவா? இந்த சம்ஸ்லாம் போர்டில் ஒர்க் அவுட் பண்ணலை. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் ஈஸி, மைண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். சரி, ஃபிஃப்த்து சம். In a company there are 724 employees, 25% employees left the job. Find the number of rest of employees. மீதி எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இதுதான் என்னோட கொஸ்டின். சரியா? மொத்தம் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா? 724. 724ல் 1/4 வேலையை விட்டு போயிடுறான். அப்போ ரிமைனிங் 3/4 உள்ளே இருக்கான். அந்த 3/4 தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ டோட்டலாக 4 பார்ட்ஸ் தான் என்னவா இருக்கும்? 724. ஓகேங்களா? ஏன்னா 25% எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு போயிடுறான் அப்படின்னா 25% எவ்வளோ? 1/4. எப்பயுமே கீழே இருக்கிறதா என்ன சொன்னேன்? இனிஷியல் வேல்யூ. போயிடுறான் அப்படின்னா மைனஸ், அப்படின்னா ரிமைனிங் 3/4 தான் இருப்போம். அப்போ இந்த 4 பார்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 724. அப்போது 3 பார்ட்ஸ் எவ்வளோ? ஓகேங்களா? சரி, 4 டேபிளில் பண்ணுவோமா? 4 டேபிளில் பண்ணோம்னா 4 1 is 4, ரிமைனிங் எவ்வளோ? 3. 8 4s are 32. 1. therefore 181 into 3. எந்த ஆப்ஷனில் எண்டிங் வித் 3ல இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். ஆன்சர் என்னப்போ? 543. ஏன்னா 181 into 3 பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் என்ன தான் வரப்போகுது? 3 தான் வரும். உட்காந்து ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணாதீங்க. இதில் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் சேவ் ஆகும். அந்த மாதிரி சேவ் பண்ணுங்க டைமை. ஓகேவா? இதுதான் ஃபிஃப்த்து சம். சரி, சிக்ஸ்த்து சம் போயிடலாமா? An agent sells good of values of rupees 15,000. The commission which he received at the ratio of 12.1/2%. இந்த சம் ரொம்ப மொக்க. சரியா? 12.1/2% is nothing but என்னது? 1/8. இந்த 15,000ல் 1/8 வந்துட்டு அவனுக்கு என்னவா கிடைக்குது? கமிஷனாக கிடைக்குது. அப்போது 15,000ல் 1/8 எவ்வளோ? சரியா? ஒரு பார்ட் எவ்வளோ? அப்போனா 8 பார்ட்ஸ் தானேவா இருக்கும்? 15,000 8 டேபிள் அடிச்சுன்னா 8 1 is 8, திரும்ப 8 8s are 64, திரும்ப 7 8s are 56, 5 8s are 40. therefore ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1875. ஓகேவா? என்னன்னா அந்த 15,000 divided by 8 பண்ணீங்க அப்படின்னா அந்த மைண்டில் நீங்கள் டிவைட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் அப்படியே மைண்டில் நிற்கணும். சரியா? நின்றுச்சு அப்படின்னா ஈஸியாக வித்தவுட் பேப்பர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம்? சம்மை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, செவன்த் சம். The monthly income of a person is rupees 5,000. If his income is increased by 30%, what is the monthly income now? அப்படின்றான். 5,000ல் 30% என்னவா இருக்குது? சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னும் போது 5,000ல் 10% எவ்வளோ? 500. 500 into 3 எவ்வளோ? 1,500. therefore ஆல்ரெடி ஒரு 5,000 இருக்குது, இங்கே ஒரு 1,500. therefore சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,500. எய்த் சம் போயிடலாம். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா the population of a town is 1058400. It is increases at the rate of 5% per annum. Then find the population of the town 2 years ago. இதை ஃபஸ்ட் நான் செயின் ரூலில் போட்டு காமிக்கிறேன், அப்புறம் ஃப்ராக்ஷன் மெத்தட்லையும் போட்டு காமிச்சிடுறோம். சரியா? அதாவது இனிஷியலாக ஏதோ ஒரு பாப்புலேஷன் இருக்குது, எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. சரியா? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா? 5%. அப்போனா இன்க்ரீஸ் அப்படின்னாலே 100+ தான். therefore 105 divided by 100 into 105 divided by 100. இப்படி பண்ணும்போது தான் என்னோட வேல்யூ என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1058400 அப்படின்னு வருது. சரியா? அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஒன்று இது இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சரியா? நம்ம ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்துருவோமா? சரி, இங்கே 5% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? 5%னா 5 divided by 100 is nothing but என்னது? 1/20. அப்போது இன்க்ரீஸ் அப்படின்னா இனிஷியலாக 20 இருக்கும், இப்போ என்ன மாதிரி இருக்கும்? 21 மாதிரி இருக்கும். அடுத்த வருஷம் என்னவாகுது? 2021. ஏன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகுது? 5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20 into 20 எவ்வளோ? 400. அதே மாதிரி இங்கே 21 into 21 எவ்வளோ? 441. அப்போது ஃபைனல் வேல்யூ தான் நமக்கு தெரியும். அப்போது 441 is equal to தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1058400. அப்போது
400 பார்ட்ஸ் எவ்வளோ சரிங்களா அப்போ 441ன்றது கண்டிப்பாக 10584ல் கேன்சல் பண்ணணும் சரியா 441 இன்டூ கண்டிப்பாக இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது 1ல் தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கும் இன்டூ 4 தான் வந்திருக்கும் சரியா ஏதோ ஒரு நம்பர் எனக்கு 441 எந்த டேபிளில் வரும்லாம் எனக்கு தெரியாதுங்க சரியா அதாவது 10584 எந்த டேபிளில் கேன்சல் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இங்கே லாஸ்ட் டிஜிட் 1 இருக்குது 1ஓட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 4 வரும்னு பார்த்தீங்கன்னா 4 தான் வரும் சரிங்களா சரி அப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது ஆனால் லாஸ்ட் டிஜிட் என்ன தான் 4 ஓகேவா கண்டிப்பாக லாஸ்ட்டில் 400 தான் வந்து இருக்கும் சரியா வேறு எந்த நம்பருமே 1ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 வராது 1ஓட 4 மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் 4 வரும் சரியா இப்போது இங்கே கீழே ஒரு 400 இருக்குது ஓகேவா அப்போது ஏதோ நம்பர் 2 போட்டோம் இங்கே 4 இருக்குது இங்கேயும் 4 இருக்குது 4 4 சார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 அப்போது லாஸ்ட்டாக ஆன்சர் இந்த மாதிரி 600 0க்கு முன்னாடி லாஸ்ட்டாக 6ன்ற மாதிரி வந்திருக்கணும் சரியா ஸோ ஆப்ஷனில் எந்த நம்பர் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 960000 ஓகேவா இன்கேஸ் 2 ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா வேறு வழி கிடையாது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும் 441 இந்த நம்பரில் டிவைட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் வந்துடும் இந்த சம்மில் யூனிக்காக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்துட்டேன் தேர்ஃபோர் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே ஆன்சர் தான் வந்திருக்கும் இன்கேஸ் சால்வ் பண்ணலன்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதில் எப்படி வந்து டைமை சேவ் பண்ணுறது நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா சரி 9th sum the difference between 78% of a number and 59% of the same number is 323 what is 62% of a number அப்படின்றான் ஓகேங்களா ஒரு நம்பர் இருக்குது அதில் 78%க்கும் 59%க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோவா 323 அப்படின்றான் அப்போ இந்த 2%ஓட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 ஓகேவா அப்போ அந்த 19% இஸ் ஈக்குவல் தான் என்னவா இருக்கும் 323 இருக்கும் சரியா இங்கே எவ்வளோ கொஸ்டின் கேட்குறான் 62% என்னன்னு கேட்குறான் ஓகேவா இதில் பார்த்தாலே தெரியுது 19 டேபிள் தெரிஞ்சுன்னா 323 எத்தனை டைம்ஸ் வரும்னு தெரியும் அப்படி தெரியலையா 19 into 7 9ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 3 வரும்னு பாருங்கள் சரியா 7 ஆனால் 19 into 7 போட முடியாது ஏன்னா 19 into 10 எவ்வளோ தான் வரும் 190 தான் வரும் அப்போ 19 into 17 போட்டிங்கன்னா கண்டிப்பாக 323 தான் வரும் ஓகேவா 19 into 17 ஓகேவா இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது 7 into 2 எவ்வளோ 14 அப்போ எந்த ஆப்ஷனில் 4ல் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த சம்மில் ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 4ல் முடிஞ்சிருக்கு 1054 நன் ஆஃப் திஸ் இருக்குது ஆனால் இது மேக்ஸிமம் இதோட ஆன்சர் கரெக்ட் 1054 தான் நன் ஆஃப் திஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாமில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வர வரைக்கும் போட்டு பாருங்க சரியா ஒன்ஸ் கான்ஃபிடென்ட் லெவல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக நன் ஆஃப் திஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க ஏன்னா மேக்ஸிமம் ஆன்சர் கரெக்டான ஆன்சரை அவன் கொடுத்துருப்பான் சரியா 1054 இஸ் த ரைட் ஆன்சர் 9th சம்முக்கு ஓகே 10th சம் போயிடலாம் when 35 is subtracted from a number it reduces to its 80%. What 4/5 of the number அப்படின்றான் சரியா இதையும் அப்படியே மைண்ட்லேயே சால்வ் பண்ணி பார்ப்போமா when 35 is subtracted from a number அப்படின்றான் ஓகேங்களா ஒரு நம்பரில் 35 நான் சப்ராக்ட் பண்ணும்பொழுது it reduces to 80 அப்போது டிஃபால்ட்டாக 100% இருந்திருக்கும் அந்த 100ல் 35 மைனஸ் பண்ணால் 80%ஆக மாறுது அப்போ அந்த 35 தான் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும் 20%ஆக இருக்கும் வாட் இஸ் 4/5 ஆஃப் த நம்பர்ன்றான் ஆக்சுவலாக 4/5ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் 80%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ தான் இது 4/5 அப்போ 20%ஓட வேல்யூ தான் 35 அப்படின்னா 80%ஓட வேல்யூ என்ன 20 80 அப்படின்னும் போது 24 டைம்ஸ் 35 into 4 எவ்வளோ 5 4s are 20 4 3s are 12 13 14 therefore ஆன்சர் என்னது 140 ஆக்சுவலாக இந்த 20 சம்ஸ் நான் கொடுத்தேன் இல்லையா இந்த 20 சம்ஸை அதிகபட்ச டைமே எவ்வளோ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஓகேங்களா நீங்கள் 10 மினிட்ஸோட கம்மியாக சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் சூப்பர் சரிங்களா இன்கேஸ் 20 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு திரும்ப இந்த சமம் ஒரு 2 தாட்டி போட்டு பாருங்கள் போட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் ரெடியூஸ் ஆகும் சரியா சரி ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம் 11th சம் income of Suman is first increased by 7% and then it is decreased by 7%. ஓகேவா இது என்ன கான்செப்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு +7 ப்ளஸ் -7 ப்ளஸ் +7 இன்ட்டு -7 டிவைடட் பை 100 +7 -7 கேன்சல் ஆயிரும் 7 into 7 எவ்வளோ 49 divided by 100 is nothing but 0.49 ஆனால் மைனஸில் வந்துருக்கு ஏன்னா +7 into -7 போடணும் ஸோ -0.49% என்னது டிக்ரீஸ்
therefore எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சம், 12th sum. If the numerator of a fraction is increased by 200% and the denominator of the fraction is increased by என்னது 150% அப்படின்றோம். சரியா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் கான்செப்டை ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ அதே சம்ம நான் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக நியூமரேட்டர் ஒரு 100% இருக்கும். இப்போ ஒரு 200% என்னவா இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300% இருக்கும். தேர்ஃபோர் மேலே என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 300x. ஓகேங்களா? அதே மாதிரி டினாமினேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக ஒரு 100% இருக்கும். அப்போ 250y. இப்படி பண்ணும் போது தான் என்னோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா மாதிரி தான் 9/35. இந்த சம்மில் உங்களோட அதிகபட்ச பேப்பர் ஒர்க்கே இவ்வளோ தான் இருக்கணும். சரியா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறேன். 5 6 times 5 5 times 5 7 times 3 2 times 3 3 times. Therefore 7 2s are 14x is equal to 3y. Therefore x by y is equal to 3/14 is the answer. Okay, இருக்கா? Option C is the right answer. Okay. Okay. Next sum போயிடலாம். The salary of Anil and Vinith is 20%, 30% less than the salary of Dheeraj அப்படின்றான். அப்போ இங்க அனில் அண்ட் வினித்தோட சேலரியை யாரோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கம்பேர் பண்றாங்க, தீரஜோட கம்பேர் பண்றாங்க. சரியா? அப்போ யாரை கம்பேர் பண்றாங்களோ அவங்க டிஃபால்ட்டா எவ்வளோ பர்சன்டேஜ், 100%. therefore தீரஜோட சேலரி 100%, வினித்தோட சேலரி 30% கம்மியாக இருக்குமா. அப்போது 70% தான் இருக்கும். அதே மாதிரி அனிலோட சேலரி எவ்வளோ பர்சன்டேஜ், 20% கம்மியாக இருக்கும். அப்போ எவ்வளோ, 80%. ஓகேவா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8:7:10 வந்துருக்கும். இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, பை வாட் பர்சன்டேஜ் இஸ் சேலரி ஆஃப் அனில் மோர் தென் த சேலரி ஆஃப் வினித். ஓகேவா? மோர் தென், தட் மீன்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபார்முலா என்ன, டிஃபரன்ஸ் டிவைடட் பை லோயஸ்ட் நம்பர் இன்டூ 100. ஓகேவா? இங்கே அனில் வினித் இவங்க ரெண்டு பேர்த்தை தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். அனில் வினித். அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், டிஃபரன்ஸ் எவ்வளோ 1, லோயஸ்ட் நம்பர் என்ன 7 இன்டூ 100. therefore 100 divided by 7 is nothing but என்ன வரும் 14.28%. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, 14th sum, salary basis. salary basis கான்செப்டை வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்திருப்பேன். அதை பேஸ் பண்ணி இப்போ சம்மாவே வந்துருச்சு. சரியா? என்னன்னா மிஸ்டர் யாதவ் ஸ்பெண்ட் 60% of his monthly salary on consumable item and 50% of the remaining. அப்போ நான் இது என்ன கான்செப்ட், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதில் 2 கான்செப்ட் சொன்னேன், வித்தவுட் ரிமைனிங், வித் ரிமைனிங். இந்த சம்மில் வித் ரிமைனிங் அப்படின்ற ஒரு வேர்டு வந்துருச்சு. 50% of the remaining on cloth and transport. He saves remaining amount if he savings at the end of the year is 48456 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? இந்த சம்மை பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். பிஃபோர் தட் சம் என்னன்றதை பார்த்துருவோம். யாதவ் வந்துட்டு அவனோட சேலரியில் 60% செலவு பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கும், அவன்கிட்ட 40% தான் இருக்கும். சரிங்களா? இந்த 40%ல் 50% என்ன பண்ணுறான், கிளாத் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணுறான். சரிங்களா? அப்போது 40ல் 50% எவ்வளோ, தட் மீன்ஸ் இப்போ உங்கள்கிட்ட 40 ரூபா தான் இருக்குது. அந்த 40ல் 50% எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 20 ரூபா. அப்போது 40%ல் 50% எவ்வளோ, 20. அப்போ 20% போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கு, அவன்கிட்ட 20% தான் இருக்கும். அந்த 20% தான் என்னவா, சேவிங்ஸ் அப்படின்றாங்க. சேவிங்ஸ் மொத்தமாக இயர் எண்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48456 அப்படின்றான். ஆனால் ஹவு மச் அமௌண்ட் பர் மந்த் கேட்டிருக்கான். சரிங்களா? இங்கே வேல்யூ இயரில் கொடுத்துருக்கான், ஆனால் சம்மோட ஆன்சர் மந்தில் கேட்டிருக்கான். அப்போது 48456 டிவைடட் பை 12. ஏன்னா 1 இயருக்கு 12 months, therefore டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா 12 3s are 36, 12 4s are 48. ஓகேவா? அப்போ 4038. ஓகேவா? இதுதான் வந்திருக்கும். அப்போ 20% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4038. ஏன்னா 20% தான் என்னது, அவனோட சேவிங்ஸாக இருக்கும் பர் மந்த். இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறான், ஹவு மச் அமௌண்ட் பர் மந்த் would he save spends on cloth and transport. cloth and transportக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் 50% of the remaining. 60ல் 100ல் 60% போயிடுச்சுன்னா ரிமைனிங் 40, 40ல் 50% எவ்வளோ 20. அப்போ இன்டெரக்டாக என்ன கேட்டிருக்கான், அந்த 20% தான் கேட்டிருக்கான். அப்போ 20% தான் இப்போ நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சோம். 20% எவ்வளோ 4038. therefore ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4038. லாஸ்ட்டாக மென்சுரேஷன் பேசிஸில் இருக்கும்.
சரிங்களா? the length of a rectangle is increased by 20%, breadth is decreased by 10%. consecutive increase decrease ஆகுது. அப்ப என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம்? a plus b plus ab by 100 யூஸ் பண்ணிக்கலாம். so plus 20 minus 10 அப்பனா plus 10 தான் வந்திருக்கும். plus 20 into minus 10 minus 200 divided by 100 is nothing but minus 2. இங்க ஒரு plus 10 minus 2. therefore எவ்வளவு percentageனா 8% is the answer. ஓகேவா? சரி, இந்த 20 sums இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரியா? நீங்க எப்படி நீங்க சால்வ் பண்ணியிருந்தீங்க? சரியா? இப்போ இந்த 20 sums நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருந்தேன்? சம்திங் புதுசா நான் ஏதாச்சும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது மாதிரி ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சம்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில். சரியா? ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக டைம் ரெடியூஸ் ஆகும். சரியா? ஸ்டார்டிங்கில் பார்க்கும்பொழுது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட்லாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஈஸி இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் இதெல்லாமே கிளர்க் லெவலாகவே பார்த்துட்டு இருக்கோமா? கிளர்க் லெவல் கொஞ்சம் இதில் சில சம்ஸ் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்லாம் வந்துட்டு பிஓ லெவல்லையும் ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய சம்ஸ் தான். சரியா? சரி, பிஓ லெவல் ப்ரிலிம்ஸில் கேஸ்லெட் பேசிஸில் இப்போ நம்ம ஒரு சம் பார்த்துருவோம். சரியா? சம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். என்னென்னா, அருண் has recently acquired shares of 4 companies. ஒரு 4 கம்பெனியோட ஷேரை வந்துட்டு வாங்கியிருக்காரு. அந்த 4 கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அந்த 4 கம்பெனி ஐகான் சர்வீசஸ் ஐஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி சன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Cloud9 சிஎன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விட்டுசா லிமிடெட் விஎல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம். The financial result of these companies for the financial year 2018-19 revealed the interesting fact profit of IS were 10% of its sales. அப்போ இங்கே ஒரு 2 டேட்டா வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராஃபிட், ஒன்று என்னது சேல்ஸ். ஓகே, while the profit of SI were 20% of its sales, while the profit of CL and VL were same, the sales of CN were same as those, the total expense. ஓகே, அப்போ இந்த சம்மில் மொத்தம் 3 வேல்யூஸ் நமக்கு தெரியணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட்டு, சேல்ஸ். சரி, அப்போ இதை வச்சு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிடலாமா? சேல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்னது சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ 3 காலமாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று ப்ராஃபிட், எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸ். சரி, ஓகே, இங்கே இமேஜ் தெரியும், நான் அதோட நிப்பாட்டிக்கிறேன். சரிங்களா? ப்ராஃபிட், எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸ். ஓகே, இப்போது அப்படியே நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாமா? இது மாதிரி தாங்க கேஸ்லேட் இருக்கும். சரியா? நிறைய பேர் இந்த மாதிரி சம்ஸை பார்த்தோன்னே விட்டுட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக டைம் இருக்கும். மெயின்ஸில் இந்த மாதிரி தான் சம் வரும், கொஞ்சம் டஃப் லெவலில் வரும். சரிங்களா? இந்த சம் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்மி டைமில் நம்மளால் ஆன்சரை கொண்டு வர முடியும். சரியா? சரி, the financial result. சரி, சம் போயிடுவோமா? ப்ராஃபிட் ஆஃப் ஐஎஸ் வேர் 10% ஆஃப் இட்ஸ் சேல்ஸ் அப்படின்றாங்க. சரி, ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். என்ன சொல்கிறோம்? ப்ராஃபிட் ஆஃப் ஐஎஸ் வேர் 10% ஆஃப் இட்ஸ் சேல்ஸ். இதில் 10% தான் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஓகேங்களா? அப்போ இங்கே 100% இருந்துச்சு அப்படின்னா அதில் 10% தான் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்கோம்? while the profit of SI were 20% of its sales. இங்கே 100% இருந்துச்சு அப்படின்னா இந்த 100ல் 20% தான் என்னவா இருக்குமா? ப்ராஃபிட்டாக இருக்கும். சரி, while the profit of CN and VL, while the profit of CN and VL வந்துட்டு ரெண்டுமே சேம். இது ரெண்டுமே சேம்ன்றதுனால நான் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான்? the sale of CN were same as those of the sale of CN were same as those of SI. அது வந்துட்டு while the profit of CN and VL were the same, the sale of CN were the same of those of SI. sale of CN உம் SI உம் சேம் அப்படின்றான். அப்போ இந்த இடத்துல Yன்னு வச்சுக்கிறேன், இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? Yன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? the total expense of CN were 400% more than its profit. ப்ராஃபிட்டை விட 400% அதிகமாக இருக்கும். அப்போ டிஃபால்ட்டாக இங்கே 500% இருந்துச்சுன்னா இங்கே 100% இருக்கும். சரியா? அதே மாதிரி சேம் while sale of VL is
200% more than its profit. அப்போ நான் 200% more than நான் இங்கே 300% இருக்கும், இங்கே எவ்வளோவா இருக்கும் 100% இருக்கும். சரியா? The total expense of CN were 10 million அப்படின்ட்டான். Total expense of CN. அப்போ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 million. அப்பா ஒரு வேல்யூ கொடுத்துட்டான். சரியா? இதுதான் 10 million. அந்த total expense of CN were 11.11% more than those of IS. அப்போ ஐஎஸ்ஸை விட இது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா 11.11%. தட் மீன்ஸ் 1/9 அதிகமாக இருக்கும். 1/9 அதிகம்னா 1/10ன்ற மாதிரி. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு 10 பார்ட்ஸ்னா இது எவ்வளோ பார்ட்ஸாக இருக்கும் 9 பார்ட்ஸ். அப்போது இங்கே இது 10 பார்ட்ஸ்னா அப்போது 9 பார்ட்ஸ் எவ்வளோனா 9 மில்லியன். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இப்போது ரிமைனிங் டேட்டாஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிடணும். சரியா? இது 500% தான் 10 மில்லியன்னா அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சரியா? அப்போ 5 பார்ட்ஸ் தான் 10. அப்போ 1 பார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன். ஓகேவா? சரி, இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூவும் சேம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இங்கே எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ விஎலோட ப்ராஃபிட்டும் எவ்வளோதான்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன். ஓகேங்களா? இது 100%னா அப்போ இது என்னவா இருக்கும் 300%. 1 பார்ட் தான் 2, அப்போ 3 பார்ட்ஸ் என்னது 6 பார்ட். தட் மீன்ஸ் 6 மில்லியன். இங்கே நமக்கு தெரியும் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ். ப்ராஃபிட் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் சேல்ஸ். அப்போ இங்கே 6 மில்லியன், இங்கே 2 மில்லியன் இருக்குன்னா அப்போ 6ல் 2 போச்சுன்னா ரிமைனிங் 4 மில்லியன். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே இப்போ வந்துடுவோம். இங்கே 9 மில்லியன். சரி, இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எக்ஸ்பென்ஸு சேல்ஸ். இந்த சேல்ஸ் 100%ல் 10% தான் என்னது ப்ராஃபிட் அப்படின்றோம். சரிங்களா? அப்போது ப்ராஃபிட் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்னது 100%. அப்போ இது மட்டும் 10%னா அப்போ ரிமைனிங் இது எதுவாக இருக்கும் 90%ஆக இருக்கும். அப்போ 90% தான் 9னா அப்போ 1% எவ்வளோ 1 மில்லியன். அப்போ டோட்டல் சேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன். ஓகேவா? சரி, இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவும் சேம் அப்படின்றான். அப்போ டோட்டல் சேலிங் எவ்வளோ 12 மில்லியன். அப்போ இங்கே என்ன தான் இருக்கும் 12 மில்லியன் தான் இருக்கும். இது 100% தான் 12 மில்லியன்னா அப்போ 20% எவ்வளோ 12 மில்லியனில் 10% பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம 12 மில்லியன் ஜீரோஸ்லாம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த 12ல் 10% எடுத்துருங்க. 10% எவ்வளோ 1.2. 1.2 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2.4 மில்லியன். ஓகேங்களா? அப்போ 12ல் 2.4 போச்சு அப்படின்னா 9.6 மில்லியன். ஓகேவா? ஸோ இதுதான் என்டையர் டேபிள். கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே நம்ம டேரெக்டாக சம்ஸை போய் சால்வ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் அந்த கேஸ்லெட்டில் கொடுத்துருக்க டேட்டாஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து எழுதிட்டு மிஸ்ஸிங் டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் சம்ஸ்குள்ளே போயிடணும். சரியா? இப்போது சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 சம் இருக்கும். இந்த டேபிள் புரியல அப்படின்னா சம் கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். சரியா? நவ் சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே நான் எழுதின டேபிளை அப்படியே உங்களுக்கு இமேஜாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். கீழே சம்ஸ் வந்துருக்கும். இப்போ அந்த சம்ஸை சால்வ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம், if the profit of VL and SI were to be exchanged, what would be the ratio of the profit percentage expressed as a percentage of sales for those two companies? ஓகே, ப்ராஃபிட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுறேன் விஎலையும் எஸ்ஐயும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போது சேல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது எனக்கு எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். சரியா? சரி, விஎலோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி எஸ்ஐயோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.6. அப்போ அது ரெண்டுத்தையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ இது 12, விஎல் வந்துட்டு 6. சரி, ஓகே. இப்போது விஎல் அண்டு எஸ்ஐ விஎலோடதை நான் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போது இங்கே 2.4 டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ 6 × 100. அதே மாதிரி இவனோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் 2. டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ 12 × 100. 200 200 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இது அப்படிங்க கொண்டு வந்துடுறேனே 2.4 × 12 is to 2 × 6. Therefore 2 6 times 6 1 times 2.4 is to 1 is nothing but 24 is to 10. Therefore 24 is to 10 not 12 is to 5. Therefore என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 is to 5. ஒன்ஸ் இந்த கேஸ்லெட்டில் அந்த டேபிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சம் என்னது ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சம்மில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இஃப்
next year the profit of IS were equal to CN. next yearல வந்துட்டு IS ஓட profit வந்துட்டு equal to CN அப்படின்றான். இப்போ IS ஓட profit எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அது என்னவா மாற போதான் 2 மாற போறது. சரியா? with an increase of 12.5% in sales. ஓகேவா? அப்போ profit of IS வந்துட்டு 2 மாறிடுச்சு. sales வந்துட்டு 12.5% increase ஆக போகுது. இப்போ டிஃபால்ட்டா எவ்வளவு percentage sales இருக்கு? 10 இருக்கு ISல. அதுல 12.5% ன்னு பாத்தீங்க அப்படின்னா 10ல 12.5% எவ்வளவு? 1.25. therefore அப்ப total sales எவ்வளவு? 11.25. profit எவ்வளவு? 2 மாறுது into 100. ஓகேவா? இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா ஆன்சர் வந்துரும். சரிங்களா? ஓகே. third sum. which company had the lowest total expense அப்படின்றான். இந்த டேபிள்ல பார்த்தாலே தெரியுது lowest expense எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா VL தான். therefore answer என்னது? VL. fourth sum, which company had the lowest profit? lowest profit யாருன்னு பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது IS ல தான் இருக்கு. lowest profit 1 is the answer. therefore IS is the answer. what is the ratio of the highest and lowest expense அப்படின்றான். highest expenseக்கும் lowest expenseக்கும் என்ன ரேஷியோ? சரிங்களா? highest expense எவ்வளோ? 9. lowest expense எவ்வளோ? 4. 9:4. therefore expense அப்படின்னும் போது 9:4 கேன்சல் பண்ண முடியாது. therefore answer என்னது? 9:4 தான். சரிங்களா? சரி, ஓகே. ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருப்போம்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸாக பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் மாடல்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு 2 மாடல் பார்த்துருக்கோம். சரியா? 2 மாடல் பார்த்துட்டு சம்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபைனலாக இந்த கேஸ்லெட். ஓகேங்களா? பர்சன்டேஜ் பேசிக்ஸில் நிறையவே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த 2 செஷனை பார்த்தாலே போதும். சரிங்களா? பர்சன்டேஜில் பேசிக்காக நம்ம வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் டஃப் லெவல் சம்ஸும் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை தெளிவாக பார்த்தீங்கனாலே போதும். பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியாக நமக்கு எக்ஸாமில் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ரிமைனிங் நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.